கடகராசி. கடகராசின்னு சொன்னா இன்னைக்கு எப்படி இருக்கு? கஷ்டப்படுற ராசியா இருக்கு. புத்தி தெளிவு ரொம்ப அதிகமுடைய நீங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க. பொய்யான அன்புக்கு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேரும் புகழும். ஆனா எங்களுக்கு நிஜமா ஒரு விஷயத்த எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம இருக்கிற நீங்க இன்னைக்கு எது பார்த்தாலும் எது தொட்டாலும் ஏமாற்றம் தான். எங்கேயோ சறுக்கல் விழுகுதே. குடும்பத்துக்காகவே உழைச்சு தேஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மத்தவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நீங்க இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. வளர்ச்சி இல்லாம உணர்ச்சி இல்லாம இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுறத வெளியே சொன்னாலுமே நீங்க அப்படிலாம் சொல்லல, நீ சும்மா தான் சொல்ற, பொய் தான் சொல்ற அப்படிங்கிற மாதிரி உங்க மேல பேசுறாங்க. நல்ல விஷயம் நடக்குதோ இல்லையோ எங்களை நோக்கி கெட்ட விஷயங்கள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. மற்றவங்களோட காழ்ப்புணர்ச்சினாலேயே எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே நடக்கவே மாட்டேங்குது. எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலுமே அங்கேயே நிக்கிற மாதிரி இருக்குது. நாங்க ஏங்க இப்படி இருக்கோம்? நல்லவங்களா பிறந்திருந்தா நல்லவங்களா நினைக்கிறோம், நல்லதுதான் நினைக்கிறோம், எல்லாருக்கும் நல்லதா செய்யறோம். மனசார கூட ஒருத்தருக்கு பணத்துல உதவி செய்யலினாலுமே மனதளவுல யாருக்குமே கெட்டது செய்யல, கெட்டது நினைக்கல. ஆனா ஏங்க எங்களுக்கு மட்டும் வெளியே இப்படி போனாவே கண்ணு கண்ணு படுறதுக்கு கண் திருஷ்டி படுற அளவுக்கு குழந்தைய அங்கேயும் இங்கேயும் ஓடுனா கூட கடைசியில வீட்டுல தூங்கும்போது ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள். எங்கேயாவது வெளியே போயிட்டு இருந்தா கூட சிம்பிளா சாதாரணமா போயிட்டு இருந்தா கூட வீட்டுல சண்டை நடக்குதுங்க. அதுவுமே சாப்பிடும்போது சண்டை நடக்குது. ஒரு நிம்மதியா தூங்கவே முடியல. நிறைய தடைகள் ஏற்படுது, தாமதம் ஏற்படுது. என்னமோ நான் சுயநலமா இருக்கிற மாதிரி வீட்லயே என் மேல பழிய போடுறாங்க. இது எல்லாமே எப்படி இருக்க போகுது? அதாவது ஏதாவது நல்லது நடந்தா பரவாயில்ல, கெட்டதாவே நடந்துட்டே இருக்குங்க. மனசு குழப்பங்கள், மனசு பதட்டமா இருக்கு. நைட் எல்லாம் தூங்கவே முடியல அப்படின்னு இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க கடகராசி. இதுக்கு மேல இனி என்ன சொல்றது கடகராசிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் ராசிக்கு 3ல பாத்தீங்கன்னா ராகு. நீ என்ன முயற்சி பண்ண என்ன பண்ண போற? நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி. நான் கொடுத்தாதானே உன்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ராகு. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் 3, 9. 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? நமக்கு பெருமை, கௌரவம் அதெல்லாமே இருக்குதா எங்களுக்கு? அந்த அளவுக்கு நான் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய பேரும் புகழும் இதுக்கு மேல ஒரு அசிங்கமோ அவமானமோ படாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அதாவது என்னுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் குறைஞ்சிருச்சுங்க. சின்ன முயற்சியில வாழ்க்கையில பெரிய வெற்றியெல்லாம் ஏற்படுத்தி குடுத்துட்டு இருந்தேன். எங்களுக்கு ஏங்க இப்படி? ஒரு வழியில அடிச்சா பரவால்ல. பல வழியில அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திருமண வாழ்க்கையில அடி விழுகுது, தொழில்ல அடி விழுகுது, வேலையில அடி விழுகுது, சம்பாத்தியத்துல அடி விழுகுது. அது எல்லாமே சரி பண்ணி வந்தாலும் மனசு ரீதியா நாங்க கடுமையா பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். இது எல்லாமே மாறுமா? கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்குது. யாரு தயவுமே தேவையில்லாம சின்ன வயதிலே கை ஊனி உழைத்து முன்னுக்கு வந்த நீங்க இன்னைக்கு எதுவுமே இனி இல்ல அப்படின்னு மனசை விடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுத்துருச்சு. ஏன் இவ்வளவு பேசுறோம்? அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கீங்க, பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு பேசுறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அடிச்சு நொறுக்குவாரு. இன்னைக்கு அதே மாதிரிதான் கடகத்தை அடிச்சு நொறுக்கிட்டாரு. தன்னுடைய வேலையெல்லாம் ராசிக்கு 7ல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் அஷ்டம சனி காலத்துல ராசிக்கு 7ல சனீஸ்வர பகவான் திக்பலமா இருந்தாரு பாத்தீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏறக்குறைய சொல்லணும்னா 5 வருஷமாவே இப்படிதான் இருக்கு. அதனாலதான் அவர் நவகிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். என்ன நமக்கு தசாபுத்தி நடந்தாலும் இந்த 7ரை சனியோட தாக்கம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதை மீறி ஜெயிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு காரணம் சந்திர பகவான் தான். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், ராசியாதிபதி பலமா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பலமா இருக்காரு. அதனால தலைக்கு தலைப்பாவோட போச்சு. இந்த சின்ன பிரச்சனையோட போயிருச்சு. இனி நல்லதான் நடக்க போகுது அப்படின்னு மனசுல ஒரு ஹோப்பை ஓரமா வச்சுக்கிட்டு டெய்லி கண்ணை முழிச்சுட்டு கண்ணை மூடி வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற எதுவுமே மற்றவனை பார்க்கறதோ யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ எதுவுமே இல்லை. யாரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு ஒண்ணுன்னா வேலை இது அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கா? கண்டிப்பா நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. நல்லதான் நினைக்கிறோம், நல்லதான் இருக்கோம், ஒரு முன்னேற்றமே இல்லை. ஏன் 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 போராளியா இருக்கிறோம், போராடி போராடி ஜெயிச்சிருக்கோம். சின்ன வயசுல இருந்து எதுவுமே தெரியாம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் அப்பா அம்மா சொத்து கொடுத்துருக்காங்க, படிப்பு கொடுத்துருக்காங்க, கல்வி கொடுத்துருக்காங்க. எனக்கு எதுவுமே இல்லாம 0ல இருந்து நானா ஒரு விஷயங்களை கை ஊனி கத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்கிறேன். இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன், ஒரு வீடை உருவாக்கியிருக்கேன், ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கியிருக்கேன். நானு என்னோட குழந்தைகளை படிக்க வச்சிருக்கேன், அண்ணன் தம்பி குழந்தைகள்னு பார்க்காம செலவு பண்ணியிருக்கேன், சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாத்திருக்கேன் அப்படின்னா அங்க கடகம் நிச்சயமாக நின்னு பேசும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த அளவுக்கு மேம்போக்கான ரொம்ப யதார்த்தமுடைய ராசிக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இந்த நேரத்துல சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவானுடைய பரிவர்த்தனை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு ஒரு யோகமான இடத்துல இருக்கு. 11ஆம் அதிபதி மற்றும் கடகத்துக்கு பாக்கியாதிபதியான குரு பரிவர்த்தனை 9, 11 பரிவர்த்தனை. எந்த ராசிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையோ கடகத்துக்கு நிச்சயமாக
முதல் தர யோகத்த குடுக்கறக்கு காத்துட்டு இருக்கு. 11ஆம் அதிபதி 11க்கே வர்றது, குரு 9ஆம் இடத்துக்கு போறது. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகம். மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரனுடைய சேர்க்கையை நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு பரிவர்த்தனையாயி சுக்கிரன் அவருடைய வீட்டுக்கே வந்து கடகத்துக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கே வர்றது ரொம்ப யோகமான பலன்கள். இது மாதிரி எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குருவும், சுக்கிரனும் வக்ரம் அடைஞ்சு ரொம்ப 4 மாதத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் ஏறக்குறைய ஏப்ரல் வரையுமே வந்து மீனத்தில தான் பயணிக்க போறாங்க. இப்ப இந்த பரிவர்த்தனை 4 மாதமும் வேலை செய்ய காத்திருக்கு. எப்படி இருக்க போகுது கடகத்துக்கு? இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்துருவோமா? பேர் நல்லா புகழும் எடுக்குமா? எங்களுக்கு பழையபடி எங்களுடைய வாழ்க்கைய எங்களுக்கு குடுத்துட்டா பரவால்ல. அப்படிங்கிறது தான் முதல்ல என்ன கேட்க போறீங்க சனீஸ்வர பகவான்ட்ட? எங்களுடைய பழைய வாழ்க்கைய எங்களுக்கு குடுத்துருங்க சனீஸ்வர பகவானே! அப்படின்னு கால் பார்த்து வேண்டி கேட்க போறதுக்கு காத்துட்டு இருக்கிறது எனக்கு நிச்சயமா தெரியுது. இது எல்லாமே குடுப்பாரா? நிச்சயமா குடுக்கறக்கு காத்துட்டு இருக்காரு. அதுவும் பாருங்க பரிவர்த்தனையாகி சனீஸ்வர பகவான் அடுத்து சுக்கிரன் மேல போக போறாரு. யார் யார் அவமானப்படுத்துனாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பதிலடி குடுத்து, அடிச்சு உடைக்கக்கூடிய காலமா இருக்கும். போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிச்சயமாக வாழ்க்கை ஆதாரத்தை, அடிப்படை ஆதாரத்தை உயர்த்தக்கூடிய காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகத்துக்கு இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விடிவு காலம் பிறக்க போகுது. யார் யார் முன்னாடி அவமானப்பட்டு நின்னீங்களோ, உங்கள அவமானப்பட்டு பேசுனாங்களோ, அவங்க உங்கள பார்த்து வாய பொத்தி இருக்கக்கூடிய காலங்கள். ஐயோ! இவனா இப்படி வந்துட்டானா? இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுட்டானா? இவன்லாம் அப்படியே முடிஞ்சு போயிருவான்னு நெனச்சேனே நானு. அப்படின்னு சொல்றவங்க மத்தியில ஜெயிச்சு தன்னம்பிக்கையா காட்டக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. எவ்வளோ சறுக்கல் வந்தாலும் இவங்க எப்படி எந்திரிச்சு வந்துட்டாங்க பார்த்தியா வாழ்க்கையில? எதுவுமே இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களுடைய மதிப்ப பார்த்தியா? அப்படின்னு இவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்க பார்த்தியா? இவங்க எப்படி வாழ்றாங்க பார்த்தியா? அப்படின்னு உங்கள பார்த்து, ஐயோ! அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. 2வது நல்ல ஒரு பலன்களாக என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கைப்பிடி மண்ணு கூட இல்ல. என்னுடைய பேர்ல கடன தவிர எதுவுமே இல்ல. ஒரு பத்திரம் பண்ணணும். என்னோட பேர்ல ஒரு லேண்ட் வாங்கணும். அது ரூ. 10,000 இருந்தாலும், ரூ. 50,000 இருந்தாலும், ரூ. 1,00,000 இருந்தாலும், என்னுடைய பேர்ல ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு கைப்பிடி மண்ணு கூட எனக்குன்னு சொந்தம் இல்ல. அப்படின்னு நெனச்சு, நெனச்சு அனுதினமும் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏன் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க? கடகம் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க எப்போ செல்ஃபிஷ்ஷா நடந்துட்டு இருக்காங்க. மத்தவங்கள பார்த்து தான் இன்னைக்கு இவங்கலாம் செல்ஃபிஷ்ஷா இருந்துட்டாங்க. நம்ம மத்தவங்களுடைய விஷயத்துல போய் நம்ம சம்பாரிக்கிறத விட்டுட்டோம். இனி நம்மளும் செல்ஃபிஷ்ஷா இருக்கணும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், தேடல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள் காத்துட்டு இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. முருகர் அருளால நிச்சயமாக எங்களுக்கு குழந்தை செல்வம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கடக லக்னத்துக்கு யோகாதிபதி செவ்வாய் பகவான் தான். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் கடகத்த காப்பாத்தி கையில தூக்கிட்டு வந்துருவாரு. நிச்சயமாக அவர் என்ன பலன்கள் இருக்கட்டும், ஒரு ராசியில நீசமா இருக்கட்டும், நீசம் அடைஞ்சு வந்து ராசிய பார்க்கட்டும், எங்க இருந்தாலும் காப்பாத்துவாரு. அப்ப இனி முருகப்பெருமானுடைய அருளால உங்களுக்கு குழந்தை யோகம் காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக காத்துட்டு இருக்கு. வாய்ப்பு குடுங்க, வாய்ப்பு குடுங்கன்னு அனுதினமும் சனீஸ்வர பகவான் கிட்ட நீங்க வேண்டுறது அவர் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி எங்க போகுதுங்க? ஏறுமுக சனியாக பாக்கிய ஸ்தானத்துக்கு போகுது. பாக்கியங்களை அள்ளி குடுக்கறதுக்கு அவர் நிச்சயமாக கடமைப்பட்டுருக்காரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல சின்ன முயற்சியில பெரிய வெற்றி, பெரிய லாபம், அன்றாடம் வழிபாடு முயற்சி உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போகும். பயம்னா என்னன்னு தெரியாத ராசி. சாதுவாக இருந்தாலும், மனதளவுல ரொம்ப தைரியமுடைய ராசி. இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசியல் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே கவனம் செலுத்துவீங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சாதனை எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும், அதுல ஃபீல்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் சோதனைகள் அனைத்தும் தீர்ந்து சாதனைகளை படைக்கக்கூடிய காலமாக இருக்கும். புத்திசாலித்தனம், தைரியம், தன்னம்பிக்கை, வேலையுடன் கூடிய இடம் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கும் இந்த நேரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இருக்கு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவே தொய்வு. நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க இப்ப படிக்கவே மாட்டேங்குது. எதிர்த்து எதிர்த்து பேசுது அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில அமைதியா இருந்துருது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நாங்க ரொம்பவே கவலைப்படுறோம். இனி இதெல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மாறப்போகுது. அதேபோல கிளம்புற நேரத்துல வாய குடுத்து சனீஸ்வர பகவான் வாய குடுத்து மாட்டி விட பார்ப்பாரு. சிக்க வச்சு பார்ப்பாரு. அதனால இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா பேசுங்க. கவனமாக செயல்படுங்க. அதன் மூலியமாக நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு. அதீத கோபம் ஆகாது. எண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இப்ப கோவப்பட்டு வெடிச்சீங்கன்னா, அப்படியே வெடிச்சிட்டீங்கன்னா நெறைய பிரச்சனைகள் வரக்கு காத்துட்டு இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலைகள மறந்து பழையபடி கம்பீரமாக, தைரியமாக இருக்கக்கூடிய ராசியில டாப் 5 ராசியில கடகம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க.
இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். அப்ப கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். இப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.